தமிழ்நாட்டிற்கான சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23 அன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் தேர்தலுக்கு 36 நாட்கள் மட்டும்தான் எஞ்சியுள்ளன எனவும், தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தலைமையிலான காங்கிரஸ் உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அமைக்கப்பட்டு தொகுதி பங்கீடும் முடிவு பெறுகிற நிலையில் உள்ளதாகவும், மீண்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைய ஓய்வறியாமல் உழைப்போம் என செல்வப்பெருந்தகை அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசிய போது, நேற்று தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 23க்கு இன்னமும் 39 நாட்கள் மட்டுமே உள்ளன என்ற நிலையில் நாம் தான் வெல்வோம் என்ற எண்ணத்தை எதிரிகளிடமும் ஏற்படுத்தியுள்ளோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்கம் ஆகிய 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கான சட்டப்பேரவை தேர்தல் தேதி நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடுத்துள்ள வருசநாடு அருகே உள்ள வெள்ளிமலையில் 5 வாக்காளர்களுக்காக மட்டுமே வாக்குச்சாவடி அமைக்கப் போவதாக அறிவித்திருப்பது வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்துவதாக உள்ளதாக தெரிவித்துள்ளனர்.